நான் வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த மாரி 9 வருஷத்துக்கு முன்னாடி போன விஜய் மாலியா வந்து இப்ப லைம்லைட்டுக்கு வந்திருக்காரு. அந்த மாரி ராஜ் ஷமானிக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் பாட்காஸ்ட் குடுத்திருக்காரு. நெறைய பேரால 4 ஹவர்ஸ் உட்கார்ந்து பார்க்க மாட்டாங்க. அது வந்து என்ன நடந்ததுன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நான் வந்து ராஜ் ஷமானிய வந்து ஃபாலோ பண்றேன் Instagramல. அவரு எப்பவுமே ஏதோ ஒரு பெரிய கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டோரிலாம் போடுவாரு. நாங்க வந்து பயங்கரமா ஒரு கெஸ்ட் புடிச்சிட்டோம். என் வாழ்க்கையில இதுதான் பெரிய பாட்காஸ்ட். அந்த மாரி ஒரு ஒரு வாட்டியும் போடுவாரு. சரி இந்த வாட்டி யார்ரா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி தான் அவர் புடிச்ச கெஸ்ட்லயே பெரிய கெஸ்ட் தான். 3 நாள்லயே வந்து 18 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிடுச்சு. இந்தியாலயே இப்ப இதுதான் ஒரு கரண்ட் டாபிக்காவே போயிட்டு இருக்கு. எல்லாம் Instagramம தொறந்தாலே இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. 9 இயர்ஸ் கழிச்சு விஜய் மாலியா இப்ப வந்து மீடியாக்கு வந்திருக்காரு. அந்த ஷோலயே வந்து ராஜ் அவர் வந்து கேட்பாரு. எதுக்கு 9 வருஷம் சைலன்ட்டா இருந்தீங்க? எதுக்கு இப்போ வந்து பாட்காஸ்ட் குடுக்குறீங்க? அதுவும் எதுக்கு எங்கள செலக்ட் பண்ணீங்க? அப்படின்ற மாரி கேட்பாரு. அதுக்கு விஜய் மாலியா வந்து சூப்பரா பதில் சொன்னாரு. இப்ப காலங்கள் வந்து நெறைய மாறிருச்சு. டொனால்ட் ட்ரம்போட இனாகுரேஷன்லயே வந்து யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குன்னு சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. இப்ப காலங்கள்லாம் பயங்கரமா மாறிட்டு வருது. 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீடியா வேற, இப்போ மீடியா வேற. பாட்காஸ்டிங்லாம் எவ்ளோ டெவலப் ஆயிருக்கு. இந்த டைம்ல வந்து நான் மக்கள் கிட்ட ஸ்ட்ரெய்ட்டா பேசலாம்னு நெனைக்கிறேன். நம்ம லெகசி மீடியாலாம் நம்ப முடியாது. இப்போ நீங்க யூடியூபர்ஸ்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டீங்க. இப்போ கரெக்ட்டான டைம்ன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து உண்மை என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொன்னாரு. செம்மையா இருந்தது. இந்த பாட்காஸ்ட்டே வந்து 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வருது. அவங்களே கீழ வீடியோல போட்டிருக்காங்க. இது வந்து 2 நாள் டைம்ல எடுத்தது அப்படின்னு. 2 நாள் எடுத்திருக்காங்க. அது மாரி நான் பார்க்கும்போது ஒரு 3 நாள் கேப் விட்டு பார்த்தேன். ஆனா அவ்வளோ பெரிய பாட்காஸ்ட்டு. அந்த பாட்காஸ்ட் பார்த்தா நம்ம டீட்டெயிலா விஜய் மாலியா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவரோட சைல்ட்ஹுட்லேருந்து எப்படி ஆல்கஹால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி ஆர்சிபி வாங்குனாரு, எப்படி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சாங்க, எப்படி பார்ட்டி பண்ணுவாங்க, அந்த மாரி எல்லாம் டீட்டெயிலா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் சைல்ட்ஹுட் பத்தி சொன்னாரு. அவங்க அப்பாவும் இந்தியால ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனு. அதனால வந்து அவர் சைல்ட்ஹுட்டே வந்து ரொம்ப ரஃப்பா தான் இருந்தனாரு. சின்ன வயசுலயே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸ் வந்து வேல பார்க்கணுமா. அவருக்கு ஸ்டைஃபன் மாரி ரூ. 400 குடுப்பாங்களாம். வந்து ப்ராப்பரா அவருக்குன்னு ஒரு ஆள் போட்டிருப்பாங்களாம். ஒழுங்கா வேல செய்றானா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏக்கு போறாரு. அங்க போய் ஒரு கம்பெனில வந்து வொர்க் பண்றாரு. அந்த கம்பெனி வந்து விஜய் மாலியா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம், "பையன் ஓகே தேறுவாரு. நல்லா தான் வொர்க் பண்ணுவாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் தான் என்ன கொஞ்சம் நம்புனாங்க." அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போயிட்டு அங்க ஒரு பெயிண்ட் கம்பெனில வந்து வொர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாரி அவர் ஏர்லி லைஃப் எல்லாமே அந்த பாட்காஸ்ட்ல சொன்னாரு. எப்படி இருந்தது, அவங்க அப்பா எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு, அந்த மாரி எல்லாமே சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆல்கஹால் கம்பெனி வந்து எப்படி பெருசா எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. யுனைடெட் ப்ரூவரீஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதான் பேரண்ட் கம்பெனி. அது கீழ தான் வந்து கிங்ஃபிஷர், ராயல் சேலஞ்சர்ஸ் அந்த மாரி ஆல்கஹால்லாம் வருது. ஒரு டைம்ல வந்து இந்தியால ஆல்கஹால்லாம் பேன் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்ததாம். நெறைய பேர் வந்து இதுக்கப்புறம் இந்தியால ஆல்கஹால் பண்ண முடியாதுன்னு விக்க ஆரம்பிச்சாங்களாம். இவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா வாங்குனாங்களாம். அதுக்கு வந்து ராஜ் கேட்பாரு, "எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வாங்குனீங்கன்னு?" எங்க அப்பா தான் சொல்வாரு, "இந்தியால வந்து ஆல்கஹால்லாம் நிப்பாட்ட வாய்ப்பே கிடையாது. அதுல வர மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அத நிப்பாட்ட வாய்ப்பே இல்ல. அது எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. இதுதான் சான்ஸ்ன்னு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னாரு. இத பார்க்கும்போது ஆமால்ல ஒரு லாஜிக்கா இருக்குல்ல அப்படின்ற மாரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஒழிச்சிரும்ன்றாங்க. ஆனா பெரிய ரெவென்யூவே வந்து டாஸ்மார்க்ல இருந்து தான் வருது. இத பார்த்தோனே இவனுங்கள இனிமேட்டு நம்பக்கூடாதுடா. இவனுங்க சொல்றத நம்பக்கூடாது அந்த மாரி இருந்தது. இந்த பாட்காஸ்ட் மொத்தமாவே பயங்கர நாலெட்ஜிபிளா இருந்தது. இந்த ஆன்டர்பிரினியர்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு நெறைய கத்துக்கலாம் இவர்கிட்ட இருந்து அந்த மாரி இருந்தது. அந்த மாரி அவர் பேசுறதும் என்னடா மனுஷன் செம்மையா நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்ற மாரி இருந்தது. அவரு நார்மலாவே ஒரு செம்மையான ஸ்பீக்கரா. நெறைய ஸ்டேஜஸ்லலாம் நான் பேசியிருக்கேன். அது பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. அதுக்காக நான் பேசல. எனக்கு பேசுறது பிடிக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. செம்மையா பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பிசினஸ் ஸ்டைலுக்கும் இவரோட பிசினஸ் ஸ்டைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. ஒரு 59 வயசுலயே அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஹார்ட் ரிலேட்டடா பிரச்சனைலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பேனிக் ஏதோ ஒரு காக்டெயில் பார்ட்டில வந்து பேனிக் அட்டாக் மாரி வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய கம்பெனி. சீனியர் எம்ப்ளாயீஸ்க்குலாம் வந்து அவங்க சேர்மன் ஆவணும். அந்த மாரி நெறைய ஆசைலாம் இருந்திருக்கு. ஆனா போர்ட்ல வந்து நெறைய பேர் வந்து விஜய் மாலியா வொர்க் பண்ற ஸ்டைல்லாம் பார்த்துட்டு, இவர் தான் வந்து இனிமேட்டு கம்பெனிய லீட் பண்ணணும்னு வோட் பண்றாங்க. இவருக்கு ஃபேவரா வருது. அதுக்கப்புறம் இவர் தான் சேர்மன் ஆகுறாரு. அவங்க அப்பாவோட வொர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ஃபுல்லா அவரே பார்த்துட்டு இருக்க மாரி இருக்குமாம். அப் அண்ட் டவுன் வந்து எல்லாமே அவர் பார்த்துட்டு இருப்பாராம். இவர் வந்து நெறைய டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணாராம். ஒரு ஒரு கம்பெனி வந்து இண்டிபெண்டன்ட்டா விட்டாராம். இவர் வந்து பார்ப்பாராம். மேல் பார்வை மட்டும் பார்ப்பாராம். எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மாரி பார்ப்பேன்னாரு. அதனாலேயே வந்து அந்த கம்பெனிஸோட ஹெட்லாம் வந்து என்னோட கம்பெனிய நான் ப்ரூஃப் பண்ணணுன்ற மாரி நல்லா வேல பார்த்தாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதனால அவருக்கு நெறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. விஜய் மாலியாவ பத்தி நம்ம நெறைய பார்த்திருப்போம். அவர் வந்து பேட் பாய் பில்லியனர்ன்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிங்ஃபிஷர் கீழ ஸ்லோகன் வந்து கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்னு இருக்கும்.
ஆனா மீடியாலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் மாலியா தான் கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்ற மாரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவரோட லைஃப் ஸ்டைலும் அப்படிதான் இருக்கும். அவர வந்து நம்ம கிங் ஆஃப் மார்க்கெட்டிங்னே சொல்லலாம். இப்ப எவ்வளோ பீர் பிராண்ட் இருக்கு. ஆனா கிங்ஃபிஷர்னோனே நம்மளுக்கு ஒரு அது ரிலேட்டடா நெறைய விஷயம் ஒரு கூலான பிராண்டு அப்படின்ற மாரி அவரு செம்மையா மார்க்கெட்டிங் பண்ணிட்டாரு. நெறைய கேலண்டர் லான்ச் பண்றது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து சொன்னாராம். இந்த மாரி கேலண்டர் லான்ச் பண்ணா செம்மையா இருக்கும் அப்படின்னா, ஓகே பண்ணிடலாம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குதிரை ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து F1 ஒரு டீமே வச்சிருந்தாரு. நான் தான் இந்தியன் ஃபிளாகே வந்து F1 ரேஸ்ல கொஞ்ச நாள் வர வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டீமை வந்து வித்துட்டாரு. அது மாரி நெறைய ஃபேஷனு ஒரு மாரி எலைட்டான ஈவென்ட்ஸ்லாம் நெறைய ஸ்பான்சர் பண்ணி விஜய் மாலியா பார்ட்டிஸ்னாலே அப்போ வந்து ரொம்ப வைரலா இருந்தது. அந்த மாரி ஒரு கிங்ஃபிஷரை சுத்தி ஒரு கெத்தான பிராண்ட் மாரி கிரியேட் பண்ணாரு. அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சது. சேல்ஸும் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. நம்மளுக்கே தெரியும். மத்த பீர்ஸ்க்கும் வந்து கிங்ஃபிஷருக்கும் இன்னுமே அந்த ஒரு நேம் வேல்யூ இருக்கு கிங்ஃபிஷருக்குன்ட்டு. அந்த பாட்காஸ்ட்ல வந்து அவங்க வீடு பத்தி ஒரு சொல்லுவாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த மாரி பெங்களூர்ல வந்து ஒரு பங்களா இருக்கு. அங்க தான் அவங்க அப்பா இருந்தாரு. இவரும் அங்க தான் இருந்திருக்காரு. அது வந்து கம்பெனியோட இடம்னு நெனைக்கிறேன். காலப்போக்குல வந்து சொல்றாங்க, அது மெயின் சிட்டில இருக்கு. அங்கருந்து பார்த்தா பக்கத்துல கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இருக்கு. மெயின் சிட்டில இருக்கு. கம்பெனில வந்து சொல்றாங்களாம், இந்த இடம் எதுக்கு வேஸ்ட்டா இருக்கு? இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கட்டுனா, நம்ம கம்பெனிக்கு வந்து இன்னும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வந்து ஓகே கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்டு. நான் வெளிய போயிடுறேன் அப்படின்ற மாரி பிரஸ்டீஜ் தான் பண்றாங்க போல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன. இந்த இர்ஃபான் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாம். அப்போ அந்த இர்ஃபான் அவர்கிட்ட சொல்றாராம், "இர்ஃபான் பாய் இந்த பில்டிங் கட்டுறது வந்து பிரச்சனை இல்ல. ஆனா பில்டிங் கட்டிட்டு இந்த வீட வந்து மேல வச்சிருங்க" அப்படின்ற மாரி ஒரு ஜோக்கா சொன்னாராம். அவரு வந்து ஓகே பண்ணிடலான்ற மாரி நிஜமாலே கிங்ஃபிஷர் டவர்னு ஒரு பில்டிங் கட்டி மேல அந்த வீடு வச்சுட்டாங்க. எப்புட்றா இது பண்ணீங்க? அப்படின்ற மாரி செம்மையா இருந்தது அந்த ஸ்டோரி கேட்கும்போது. அப்புறம் ஒரு முக்கியமான இதுதான் வந்து இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஸ்டோரி. இவரா போய் கிங்ஃபிஷர் ஆரம்பிக்கல. இந்த மாரி இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. கிங்ஃபிஷர் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, சரி ஏன் ஒய் நாட் நம்மளுக்கும் நல்லா இருக்குமேன்ட்டு ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்கள்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்ட்டு ஒரு லக்ஸூரியா கொண்டு வராரு. ஃபுட்டு பயங்கரமா கொண்டு வராரு. என்டர்டெயின்மென்ட் உள்ள கொண்டு வராரு. நல்லா தான் போயிட்டுருக்கு. 2008ல வந்து ஒரு கிராஷ் நடக்குது. குளோபல் கிராஷ். அதுல வந்து வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரலன்னோனே இவங்க கஷ்டப்படுறாங்க கம்பெனியை சமாளிக்க. அப்போ வந்து பிரணாப் முகர்ஜி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் சொல்றாரு, என்னால கிங்ஃபிஷரை நடத்த முடியல, பண நெருக்கடியா இருக்கு, நான் வந்து சைஸை கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரணாப் முகர்ஜி வந்து இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் வந்து இந்த ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸ் மாரி கிடையாது. அவங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்க நிப்பாட்டக்கூடாது அப்படின்றாரு. பேங்க்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க தொடர்ந்து கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த பாட்காஸ்ட்லயே சொன்னாரு, அவரோட பேச்ச மட்டும் நான் கேட்காம இருந்திருந்தா கம்பெனி உருப்பிட்டுருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதனால வந்து பேங்க்ஸும் வந்து லோன்லாம் குடுத்தாங்க. பிசினஸும் கொஞ்ச நாள் ரன் ஆச்சு. டெக்கான் கிரானிக்கல் ஏர்லைன்ஸ வந்து இவங்க வாங்குனாங்க. ஏன்னா அவரு வந்து ஒரு காம்படிட்டரா இருந்தாங்களாம். ₹1 டிக்கெட் வித்திருந்தாரு. அந்த டிக்கெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப இறக்கிட்டாங்களாம். டெக்கான் கிரானிக்கல் ₹1 வித்திருந்ததுனால சரி இவங்கள காலி பண்ணணுன்ட்டு அந்த கம்பெனியே வாங்கிட்டாங்களாம். கம்பெனி வாங்கிட்டு டெக்கான் கிரானிக்கல் மூலியமா தான் வந்து எஸ்பிஐ லோன் உள்ள வந்தது அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. ஆனா சூர்யா ரிப்போர்ட்ல நமக்கு வேற மாரி காமிச்சிருப்பாங்க. சூர்யா கிட்ட டீல் பேசும்போது சூர்யா, "போடா எனக்கு உங்க இதெல்லாம் வேணாம். அது என்னோட நான் தான்டா ஓனர்" அப்படின்ற மாரி ஆவேசமா அங்க டயலாக்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரிஜினல்ல பார்த்தா அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் இவங்க லோன் வாங்கி கம்பெனிலாம் நடத்தினாலும் இந்த ஃபியூவல் காஸ்ட்டுக்கு வர டாக்ஸ்லாம் கட்ட முடியலையாம். அதனால வந்து டாக்ஸை கம்மி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுவும் பண்ணாதனால இவரால எதுவுமே பண்ண முடியல. லோனும் திருப்பி கட்ட முடியல. அதனால என்ன பண்றாரு, நான் செட்டில் பண்ணிடுறேன். என்னால இந்த கம்பெனியை நடத்த முடியாது. லாயர்ஸை வச்சு ஒரு 15 வாட்டி வந்து பேங்க்ஸுக்குலாம் வந்து இஷ்யூ பண்றாரு. அவங்க யாருமே கண்டுக்கவே இல்லையாம். இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஏற விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லோன் கட்ட முடியலன்ட்டு இவரோட கிங்ஃபிஷருக்கு ரிலேட்டடான எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இவரால சம்பளம் கொடுக்க முடியல. இது எப்போனா 2012 அந்த டைம்ல நடக்குது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஜெனீவாக்கு ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு போறாரு. அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போறாரு, நான் ஜெனீவாக்கு போறேன், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறேன், நீங்க வந்து பேங்க்ஸ் கிட்ட சொல்லி செட்டில் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, இவர பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் உஷாராயிடுறாரு, இங்க வந்தா மற்ற பிசினஸ் மேன் மாதிரி நம்மளையும் ஜெயிலில் போட்டுருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அதுல இருந்து விஜய் மாலியா ஓடிட்டாரு, விஜய் மாலியா திருடன் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பயங்கரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு தான் இப்போ வந்து சொல்றாரு என்ன நடந்ததுன்ட்டு. அவர் வாங்கின லோன் வந்து 6200 கோடி. ஆனால் பேங்க் திருப்பி எடுத்தது வந்து 14,000 கோடி. இவர் நிறைய அந்த 15 வாட்டிக்கு மேலே நான் லோனை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பேங்க்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்க 14,000 கோடியும் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலையே. 14,000 கோடி எதுக்காக எடுத்தோம், அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கழிஞ்சுது, அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கலன்னு இப்போ கர்நாடகா கோர்ட்டில் வந்து ஒரு கேஸும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி பற்றி சொன்னார்.
எப்படி ஆர்சிபி உருவாச்சுன்னு சொன்னார். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லலித் மோடி வந்து பிசிசிஐக்கு பிட்ச் பண்ணாராம் இந்த மாதிரி ஐபிஎல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி. இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கே, இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ரிலீஜன் மாதிரி, இதை விடக்கூடாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அவர் 2-3 டீம் வாங்கிடலான்னு இருந்தாராம். கிங்ஃபிஷருக்கு ஒரு டீமு, ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு ஒரு டீமுன்ட்டு. அப்புறம் லலித் மோடியே கால் பண்ணி சொன்னாராம், இந்த மாதிரி ஐபிஎல் நடத்துகிறோம், நீங்கள் ஒரு டீம் வாங்கிக்கோங்க அப்படின்னாரா. சரி சரி அப்படின்னு அவர் வந்து அப்போது கர்நாடகா கிரிக்கெட் போர்டில் இருந்திருப்பார் போல். அப்போ பிட் பண்ணுறாரு, 3 டீம் பிட் பண்ணுறாராம். 3 டீமில் 3மே இவர் தான் ஹையஸ்ட்டாக. ஆனால் ஒரு டீம் தான் செலக்ட் பண்ணுமா. மும்பை இந்தியன்ஸ் வந்து அம்பானி கிட்ட போயிடுச்சு, அது டவுட்டே இல்லை, அவங்க கிட்ட போயிடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் கர்நாடகா போர்டில் இருந்திருக்காரு. அதனால வந்து பெங்களூர் செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொன்னார், எப்படி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஐபிஎல் வந்து 2 மாதம் தான் நடக்கும். ஆனால் மக்களை வந்து ஒரு 12 மாதம் என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த ராயல் சேலஞ்ச் எப்படி ப்ரொமோட் பண்ணலாமோ, அந்த கிரிக்கெட் எப்படி ப்ரொமோட் பண்ணலாமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணி இன்றைக்கி ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க தோத்தாலும் ஆர்சிபியை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஃபேன் பேஸ் நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் ஊர்வலம்லாம் போயிட்டு இருக்காங்க பெங்களூரில், விஜய் மாலியா திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அவரை கண்டிப்பாக ஒரு கிங் ஆஃப் மார்க்கெட்டிங்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் ஆர்சிபி வின் பண்ணிச்சுன்னு ஒரு ட்வீட் போட்டப்போ கூட எஸ்பிஐ கீழே பார்த்தோன்னா, சார் கம் டு இந்தியா சார், வி கேன் செலிப்ரேட் டுகெதர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. அந்த பாட்காஸ்ட்லேயே கேட்டாங்க, இந்தியா திருப்பி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இப்போ சொன்ன கடனை நான் முடிச்சிட்டேன், எனக்கு ஃபேராக ட்ரையல் நடக்கும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இந்தியா திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னார். இன்டர்நெட்லேயும் ஃபுல்லாக விஜய் மாலியா வந்து திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மீம் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதிலே அவர் சொன்னார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபெயிலியர்னால் அது ஒரு ஃப்ராடு மாதிரி, எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் ஃபெயில் ஆனதுனால இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது கேட்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒர்த்தான பாட்காஸ்ட்டாக நிறைய விஷயம் இதில் கற்றுக்கலாம். ஒரு பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருந்தது. அந்த பாட்காஸ்ட்லேயே கேட்பார், உங்களை வந்து மக்கள் வந்து எதை சொல்லி ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்னன்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக சோரி கிடையாது, நான் திருடன் கிடையாது, நான் லோன் தான் வாங்கி என்னால் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் பண்ண நல்ல விஷயத்துக்கு வந்து மக்கள் என்னை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சோரிக்காக என்னை ஞாபகம் வச்சுக்கூடாதுன்னாரு. அந்த மாதிரி அந்த பாட்காஸ்ட்லேயே கேட்டார், உங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டார். நான் வந்து எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை இருக்குது, முக்கியமாக சவுத் இந்தியாவில் சபரிமலையில் இருக்க அந்த கோல்டு பிளேட்லாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பதியில் வந்து அந்த மேலே இருக்க கோல்டு இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னாரு. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓ, அது நீங்கள் தான் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு நான் இதை பார்க்கும்போது ஓகே, அவர் சொல்கிறதெல்லாம் வந்து லாஜிக்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. நான் கீழே நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தான், இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் வந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க விஜய் மாலியா சொல்கிறது கரெக்டாக இல்லை தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.